மல்லாட்ட காய்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் தான் பன்னிகள்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த காட்டு பன்னிகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு சுற்றிற வேலி போல் குச்சிகள்லாம் வச்சு கட்டலாம் சொல்லிட்டு குச்சி வெட்டிட்டு இருந்தேன். திடீர்னு உன்னை பார்த்துட்டேன். இன்றைக்கி இதை விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டே இருந்தேன். காலடி சத்தம் வேறு சலுக்கு சலுக்குன்னு வேறு கேட்குது. சரி இருந்தாலும் மெதுவாக போயிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் குச்சி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. உடச்சிக்குமா சொல்லிட்டு சரி வேறு ஒரு குச்சி எடுக்கலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ போன ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு முட்புதராண்ட போயிட்டேன். சின்னதாக ஒரு காரை முள் குத்திடுச்சு. வேறு பார்த்தீங்கன்னா சுற்றிற சைடில் சின்ன சின்ன உனி முள் ஒட்டடை போல் இருக்கிறதெல்லாம் ஒட்டிடுச்சு. சரி எப்படியாவது இதை அடிக்கலாம் சொல்லிட்டு அடித்தோம். ஓங்கி ஒரு அடி அடித்தேன் பாருங்கள், விழுந்துடுச்சே. இந்த கிச்சிலிக்காயை அடிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்தேன். சரி இது எங்கேருந்து தான் அடித்தேன்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்குது பாருங்கள் இந்த கிச்சிலிக்காய். ஸோ இதை அடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்தேன். 2 பழம் பழுத்து இருக்குது. இந்த 2 பழத்தை அடித்து சாப்பிடலாம் சொல்லிட்டு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால தான் இதை நான் குச்சி எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு குச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அது ஹைட் எட்டலை. அதனால தான் நான் திரும்ப ஒரு குச்சி போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அடித்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அடித்து சாப்பிட போகிறேன். இந்த கிச்சிலிக்காய்க்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து கிச்சிலிக்காய் விற்றுட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அது பார்த்தோன்னா ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு. சரி இதை நம்ம எடுத்து விதை போட்டு வச்சு நம்மளும் நிறைய காய்கள்லாம் தித்திப்பானதாக சாப்பிடலாம் சொல்லிட்டு சின்ன வயசாக இருக்கும்போது விதைகள்லாம் போட்டு வச்சேன். அதில் ஒரு 3 செடிகள் மட்டும் முளைச்சி வந்துச்சு. அதை நட்டேன். ஆனால் இது எல்லாமே ஒரே மரத்தில் காய்ச்ச பழம் தான். ஆனால் இன்னும் மீதி 2 மரங்களும் இருக்குது. அந்த பாட்டி கொடுக்கும் போது இருந்த அந்த தித்திப்பு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கும். ஸோ இப்போ நான் டயர்டாக இருக்கும் போது அப்போ நட்டது இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை உரித்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதை வாய் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.